பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருக்கே வாங்கலாமா வேணாமான்னு நெனச்சுக்கிட்டே இருந்த பொருளுங்க. சரி ஒண்ணு வாங்கி தான் பார்ப்போமேன்னு வாங்கியாச்சு. கடையிலேருந்து ஸ்கில்லெட் தாங்க வாங்கியிருந்தேன். இது வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெயிட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து கையில பொருளா பார்க்கும்போது தெரியுது செம்ம வெயிட்டுங்க. அது மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ண பண்ண பழகிரும்னு நெனைக்கிறேங்க. இது வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிசிட்டி கார்ட் குடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பியூரா வந்து இண்டஸ் வேலிலேருந்து தான் வருது. கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிற மாரி ஒரு கார்டு. ஃபர்ஸ்ட் யூஸ் எப்படி பண்ணணும் எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி சீசன் ஆயி தான் வருதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அவருக்கு சீசன் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, எண்ணெயெல்லாம் எதுவுமே விடாம ஒரு பெரிய வெங்காயத்த இது போல கட் பண்ணி போட்டு நல்லா இது போல வதக்கிரணும். கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1600 வந்ததுங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறோம் அப்படிங்கிறனால அந்த கூப்பன் இன்னொரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணியிருந்தேங்க. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1150 வந்ததுங்க. மீடியம் சைஸ் வாங்கியிருக்கிறேங்க. நீங்க வாங்குற பேன பொறுத்து பிரைஸ் வந்து வேரி ஆகுங்க. நான் போட்ட வெங்காயம்லாம் வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம், அதையெல்லாம் எடுத்துட்டு, நல்லா வந்து பேன் ஆறுனதுக்கப்புறம் வந்து இது போல வாஷ் பண்ணிக்கணுங்க. இப்போ சோப்பெல்லாம் போடாம சும்மா ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு நல்லா இது போல கழுவி எடுத்துட்டா நீட்டாயிரும். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டா ஹீட் ஆனதும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் அயர்ன் வந்து பயப்படுறதே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு தான். ஜஸ்ட் இவ்வளோதாங்க செஞ்சதுக்கப்புறம் இதே மாரி வாஷ் பண்ணிட்டு லைட்டா சூடு பண்ணி எல்லா பக்கமுமே ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாம ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் சேர்த்து சூடாகுது. அத மட்டும் கேர்ஃபுல்லா ஒரு கிளாத் யூஸ் பண்ணி பிடிச்சுக்கணுங்க. மத்தபடி இந்த பேன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சமைச்சு முடிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் கூட அதில ஹீட் வந்து எவ்வளோ நேரம் இருக்குங்க. ஆனா நான் எந்த ரெசிபியும் சமைக்கலைங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.